பிரியதர்ஷன், இன்று என்ன ஆன்மீக சிந்தனைகளில் கூறப்போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு, மார்கழி மாதத்தில் ஏன் சாணம் தெளித்து கோலம் போடுகிறார்கள் என்று. மார்கழி மாத சிறப்பை பற்றி கூறப்போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் ஏன் சாணம் தெளித்து கோலம் போடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஓர் புராணமே சொல்லப்படுகிறது. என்னவென்றால், மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் 18 நாட்கள் நடைபெற்றது. இந்த 18 நாட்களும் பாண்டவர்களின் வீரர்கள் இருக்கும் இடம் சாணம் தெளித்து கோலம் போட்டார்கள். ஏனென்றால், இந்த சாணம் தெளித்து கோலம் போடுவது ஒரு அறிகுறியாக காட்டப்பட்டது. என்னவென்றால், அப்படி போட்டால் அந்த பாண்டவர்கள் இருக்கும் இடம் என்று கிருஷ்ணர் கண்டறிவாராம். அந்த இடத்தை கிருஷ்ணர் பாதுகாத்து எதிரிகள் உள்ளே வராத வரை அவர் பாதுகாப்பாராம். என்பதால் தான் மார்கழி மாதம் வீட்டுக்கு அதிகாலையிலே எழுந்து சாணம் தெளித்து கோலம் போடுவார்கள். நீங்களும் கிருஷ்ணர் உங்கள் வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் மார்கழி மாதம் சாணம் தெளித்து கோலம் போடுங்கள். இதற்கு ஒரு அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், மார்கழி மாதம் சூரியன் உதிக்கும் முன்பாக நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்திகள் இங்கே வையகம் முழுவதும் நிறைந்து இருக்குமா. என்பதால் மார்கழி மாதம் சூரியன் உதிக்கும் முன்பே துயிலிருந்து குளித்துவிட்டு வந்து கோலம் போட்டால் அந்த நேர்மறை சக்திகள் அனைத்தும் நம் உடல் இழுத்து கொள்ளுமா. அப்படி இழுத்து கொண்டால் நாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமுடன் இருக்குமா. என்பதால் தான் நம் முன்னோர்கள் எதையும் காரியங்கள் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால், இதை அறிவியல் ரீதியாக சொன்னால் யாரும் பின்பற்ற மாட்டார்கள் என்று ஆன்மீக ரீதியாக சொன்னார்கள். என்னவென்றால், சூரியன் உதிக்கும் முன்பே எந்திரித்து குளித்துவிட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டுவிட்டு கோயிலுக்கு சென்று வாருங்கள் என்று ஆன்மீக ரீதியாக சொன்னார்கள். என்பதால் தான் அவர்கள் பின்பற்றி இன்றும் வரை பின்பற்றி வருகிறோம். சில பேர் இதை செய்யாமல் கூட இருக்கலாம். அவர்களும் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் மார்கழி மாதம் சூரியன் உதிக்கும் முன்பே எந்திரித்து குளித்து வீட்டுக்கு முன்பே சாணம் தெளித்து கோலம் போடுங்கள். மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும். நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.